பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை வழங்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை நீதிமன்றம் வரும் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகி இருந்தார். வழக்கில் பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவுக்கு அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் MP, MLA மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் வசம் உள்ளதால் அமலாக்கத்துறையால் வழங்க இயலாது என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது டிசம்பர் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவித்த நீதிபதி விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்தார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தடுப்பணைகள், நீர்த்தேக்கங்களை உடனடியாக சீரமைக்க கோரி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேள்வி நேரத்தின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், தென்பெண்ணை ஆற்று உபரிநீர் மலட்டாற்றில் திறந்துவிடப்பட்டு 13 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன, மலட்டாற்றின் கரைகளை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், மலட்டாற்றில் உடனடியாக கரைகளை பலப்படுத்த வேண்டிய தேவை இருந்தால் உடனடியாக பலப்படுத்துவோம் என பதிலளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.